அகில இந்திய அளவிலான அழைப்பின் பேரில் தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்கம் சார்பில் ஆன்லைன் மருந்து விற்பனையை தடை செய்ய வலியுறுத்தி மருந்து கடைகள் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆன்லைன் மருந்து விற்பனை தடை செய்ய வேண்டும், வலி நிவாரணி மற்றும் தூக்க மாத்திரைகளை ஆன்லைன் மூலம் வாங்கி அடிமையாகும் இளைய தலைமுறை காப்பாற்ற வேண்டும், உயிர்காக்கும் மருந்து விற்பனையில் முறையற்ற லாப சதவீதங்களை தள்ளுபடிகளை கட்டுப்படுத்த வேண்டும், போலி மருந்துகளின் விற்பனையை தடுக்க வேண்டும், ஆன்லைன் மூலம் வாங்கப்படும் கருக்கலைப்பு மருந்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை கலாச்சார சீர்வழியிலும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மருந்து கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் மருந்து கடைகள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்து திண்டுக்கல் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்க தலைவர் டியோ பிரதீப் கூறுகையில், திண்டுக்கல் மாவட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் உள்ளன. 24 மணி நேரமும் இயங்கும் மருந்து கடை மற்றும் மருத்துவமனையில் இயங்கும் மருந்து கடைகள் தவிர 500க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டு முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் என்று தெரிவித்தார்.